திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் பல அறிவிப்புகளை கொடுத்தாங்க, இதுவரை முழுமையாக நிறைவேற்றல. ஆனால் முதலமைச்சர் 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா ஒரு பொய்ய எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வர்றாரு. நிறைவேற்றிருக்காரா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளிகளுக்கு 150 நாளா உயர்த்தினாங்களாமா? சொல்லுங்க, அங்க இருந்து உயர்த்தல. அவர்களுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தில் அது கூட இப்ப கிடைக்கல, குறைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியருக்கு முழுமையா சம்பளம் கிடைக்கல. எங்களுக்கு தகவல் கிடைத்தவுடனே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து, ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு நம்முடைய ஏழை தொழிலாளி பாதிக்க போறார் என்று கருதி மத்திய அரசிடமிருந்து முதல் கட்டமா 2999 கோடி இன்றைய தினம் நிதி பெற்று முதற்கட்டமாக நம்முடைய 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளிக்கு ஊதியம் கிடைக்க செய்தார் கட்சி அதிமுக கட்சி. அதே போல மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? நம்முடைய மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் கல்வி கடன் வங்கியில் வாங்கியிருக்காங்க, ரத்து பண்ணிருக்காங்களா? அதோட பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறிச்சாங்களா? அப்படின்னா தேர்தல் அறிக்கை பொய்யான அறிக்கை தானே.